ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அல்லேலூயா, எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா. சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா. இம்மட்டும் காத்த தேவாதி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. இனியும் காக்க போகிற தேவாதி தேவனுக்கு சப்தமாய் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவே இயேசுவிடம் இளைப்பாற. உற்சாகமா கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, நல்லா தட்டி. ஹல்லேலூயா. சிங்கக்கவியோ
சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். அவரே 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 என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ அல்லேலூயா அல்லேலூயா அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே குறையில்லையே குறையில்லையே. ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஹல்லேலூயா உற்சாகமாக கையை தட்டுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் தேவனுக்கு முன்பாக நடுங்குங்கள் இப்பொழுது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக நடுங்குவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்களுக்காக மனதுருகுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதலுக்காக ஹல்லேலூயா இப்பொழுதே கலங்குவோம். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், அதை இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், அதை இன்றே நீ காண்பாய். நம்பிக்கையுடையவர்கள் கரத்தை தட்டலாம். விசுவாசம் உள்ளவர்களும் கரங்களை தட்டலாம். ஆனால் உற்சாகத்தோடு தட்ட வேண்டும். சோர்ந்து போய் தட்டுகிறீர்கள். உற்சாகத்தோடு தட்டும்படியாய் கர்த்தர் உங்களை வேறு விரித்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மதகுகள் சரிவது போல வான மண்டலங்கள் சரியும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவன் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவரே அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வேத அதிகாரத்தில் ஒரு வசனம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் and 19. உலகத்தை வனாந்தரமாக மாற்றி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். 19. அழுகிப்போன
கிளையைப் போலவும் நீயோ அழுகிப்போன ஒரு கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும் பட்டயத்தால் குத்துண்ட கொலையுண்ட சரீரத்தை போல் இருப்பாய். உடுத்திருக்கிற உடுப்பை போல. ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் ஒரு குழியில் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்துவிடப்பட்டாய். திரும்பவும் சேர்த்து வாசி. உலகத்தை வனாந்தரமாக்கி உலகத்தை வனாந்தரமாக மாற்றி அதன் நகரங்களை அழித்து அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். தங்கள் வீடுகளில் போக விடாமல் இருந்தவன் என்று கர்த்தரை சுட்டி காட்டுவார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியில் கற்களுடைய குழியில் கிடப்பவர்களைப் போலவும் இருப்பாய். காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் இருப்பாய். உன் கல்லறைக்கு புறம்பே எறிந்துவிடப்படுவாய். உற்சவமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு உற்சாகமாக கரவோசை. ஹல்லேலூயா. இப்பொழுது ஹல்லேலூயா தேவனுடைய மகிமை இறங்கட்டும். இன்று வாசிக்கப்பட்ட ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை கூட தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு அமரலாம். வாசிப்போம். ஒரு வசனம் இல்லையா? வாசிக்கப்பட்ட ரோமர் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வேத வசனம் 10 ஒரு வசனம் தான் சொன்னேன், எக்ஸ்ட்ரா வேண்டாம், சொன்னதை செய். ஒரு வசனம். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கையை தட்டி அமர்வோம். ஹல்லேலூயா. மறுபடியும் பாடிய பாடலை திரும்ப பாடுவோம். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. தாகமுள்ளோரே வாரும் என்றார், தாகத்தோடு வாரும் சாமாரியாளை கண்டார். தாகத்தோடு வாரும் சாமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், காடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள்.
கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள், நம்பிக்கை இழந்தாள் நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள் நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே,